அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்ஸு சாமினு 8வது பாடம். முஸ்தரி வாங்கக்கூடியவன், கஸ்டமரு. அல்லதைக்க அக்லாமுன், உங்களிடம் பேனா இருக்கிறதா, உன்னிடம் பேனா இருக்கிறதா. வந்து கேள்விக்குரிய எழுத்து, இஸ்திஃபாமுடைய எழுத்து. லதைக்க, உங்களிடம் இருக்கிறதா, இருக்கிறது, பாசத்தினால் இருக்கிறதா. அக்லாமுன், பேனாக்கள் இருக்கிறதா. சாஹிபுல் மஹல், கடைக்காரர். நாம் ஆம். லதைனா, நம்மிடம் இருக்கிறது. அக்லாமு, பேனாக்கள் இருக்கிறது. ஹிப்ரின் அக்லாமு ஜாஃபத்தின். இப்போ ஹிப்ருனா இங்கு பேனா, ஜாஃபத்துனா உலர்ந்த, காய்ந்த அப்படின்னு அர்த்தம். இப்போ லெட்டு பேனா அப்படின்னு வச்சுக்கலாம். முஸ்தரி, அவுத்தீனி, அவுத்தி கொடுங்கள், நீ எனக்கு, அதாக்க அதை கொடுங்கள். இசீரு இலா கலமீன், அவன் ஒரு பேனாவை சுட்டி காட்டுறான். ஒரு பேனாவை காமிச்சு கேட்குறான். இசீரு, அந்த கஸ்டமரு இசீரு விசார செய்கிறான். இலா கலமின், ஒரு பேனாவின் பக்கம் விசார செய்கின்றான். அப்போ ஒரு பேனாவை பக்கம் கையை நீட்டி, ஐத்தீனி தாக்க, அதை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு அவன் கேட்குறான். சாஹிபுல் மஹல், கடைக்காரர். ஹாதா, இதுவா அப்படின்னு கேட்குறாரு. ஹாதா அப்படின்னா இதுன்னு அர்த்தம். கேள்விக்குறி போட்டிருக்கிறதுனால இதுவா அப்படின்னு அர்த்தம். முஸ்தரி, லா இல்லை. அல்லது ஃபவுகஹு, அதற்கு மேலே உள்ளது. லா இல்லை. அல்லது எத்தகையது என்றால் ஃபவுகஹு, அதற்கு மேலே இருக்கிறது, அந்த அத்தகையது அப்படின்னு அர்த்தம். அப்போ யதார்த்த அர்த்தம் இல்லை, அதுக்கு மேலே உள்ளது. சாஹிப் மகள், ஹாதா, இதுவா. நாம் ஆம். வாய்த்தின், என்னிடம் கொடுங்கள். கலமை, பேனாவே. ரசாசின், இங்கு பேனாவே என்னிடம் கொடுங்கள். ஹாதா, இது. கலமு ரசாசின், இது இங்கு பேனா. ஐத்தினி, என்னிடம் கொடுங்கள். தஃப்தரன், எனக்கு கொடுங்கள். தஃப்தரன், ஒரு நோட்டை கொடுங்கள். இங்கே 3 விதமான பேனா சொல்கிறாங்க. ஹிபுர்னா மையுள்ள பேனா. ஜாஃபர்னா உலர்ந்த. இப்போ உலர்ந்த பேனாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு தெரில. அடுத்து இங்கே ஒரு பேனா சொல்கிறாங்க, ரசாஸுடைய பேனா, இங்கு பேனா கூட வச்சுக்கலாம். அப்போ 3 விதமான பேனா அங்கே சொல்கிறாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சிங்க. போட்டு அடிச்சிங்கன்னா, நெட்டில் போட்டு அடிச்சிங்கன்னா அது என்ன பேனான்ட்டு படத்தோடு வந்துடும். அதை பார்த்து எழுதிங்க. அவுத்தீனி தஃப்தர், என்கிட்ட ஒரு நோட்டை கொடுங்க. கடைக்காரர் சொல்கிறாரு, தஃபாத்தீரு அன்வா மூத்தலிஃபுன். தஃபாத்தீர்னா நோட்டுகள், அன்வாவுன்னா வகைகள், மூத்தலிஃபுன்னா மாறுபட்ட. அப்போ மாறுபட்ட வகையான நோட்டுகள் இருக்கிறது. அப்போ பலவிதமான நோட்டுகள் இருக்கிறது. ஐயு நவ்வின் துரிது, எந்த வகையை உனக்கு தேவை. ஐயனா எந்த, நவுன வகை, துரிது நீ நாடுகிறாய் அப்படின்னு அர்த்தம். யதார்த்தத்தில் அர்த்தம் எந்த வகை உனக்கு தேவை அப்படிங்கிறது. உரீது, நான் நாடுகின்றேன். அப்போ அதாவது எனக்கு தேவை. தஃப்தரன், ஒரு நோட்டு. தா வரக்கின், பேப்பருடையது. சத்தரின், கோடு போட்ட பேப்பர் உடைய நோட்டு எனக்கு தேவை. அலா கிலாஃபிஹி, அதனுடைய கவரின் மீது. ஹரீத்துல் ஆலம், உலக வரைபடம். ஹரீத்தத்துனா மேப்பு, ஆலம்னா உலகம். உலக வரைபடம் அதனுடைய அந்த உரையின் மீது இருக்கக்கூடிய கோடு போட்ட நோட்டு எனக்கு தேவை. ஆலமுல் இஸ்லாமிய உலக வரைபடம். துரிது செய்யன் ஆகர, துரிது நீ நாடுகிறாயா, செய்யன் எதையாவது, ஆகர வேற எதையாவது நீ நாடுகின்றாயா. அப்படின்னா வேற ஏதாச்சும் உனக்கு வேணுமா அப்படின்னு அர்த்தம். லா இல்லை. யுனாதி இபுனஹு, அந்த கடைக்காரர் தன்னுடைய பையனை கூப்பிட்றாரு. எவளது, சிறுவனே. லக்கு, வை. ஹாதி லசியா, இந்த வஸ்துக்களை. ஃபில் கீசி, ஒரு கீஸ்லே வை. கீஸுங்கிறது அரபி வார்த்தை. ஒரு கீஸ்லே வை, ஒரு பையிலே வை. அப்போ கடைக்காரன், தில்மீதுனன்ட்ட, நீ மாணவனா அப்படின்னு அந்த கஸ்டமரை பார்த்து கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஆம் நான் மாணவன். ஃபி ஹாதிகள் அசியா, இந்த வஸ்துக்களை வை. லக்ன வை, இந்த வஸ்துக்கள்னால் அவன் கேட்ட பேனா. 3 விதமான பேனா கேட்டிருக்கிறான்.
அடுத்தது வந்து நோட்டு கேட்டிருக்கிறான். இது எல்லாத்தையும் ஒரு கீஸில் வச்சு போட்டு நீ வந்து மாணவனான்ட்டு விசாரிக்கிறாரு அந்த கடைக்காரர். மஸ்முக, உன் பேர் என்ன? இஸ்மி மாலிகுன், என் பேர் மாலிக்கு. ஃபி ஐயி மதரசத்தி ததுருசு, நீ எந்த மதரசாவிலே படிக்கின்றாய்? ஃபி ஐயி மதரசத்தின் ததுருசு, நீ எந்த மதரசாவிலே படிக்கின்றாய்? ஐயன அந்த மதரசா மதரசா ததுருசு, நீ பயிலுகிறாய். ஃபி மதரசத்தின் உமர சானவியத்தி, செகண்டரி மதரசாவிலே நான் படிக்கின்றேன். அப்போ உமரங்கிறது வந்து மதரசாவோட பேர் நினைக்கிறேன். சானவியான செகண்டரின்னு அர்த்தம். யுசல்லிமு லஹு வலதுல் அசியா ஃபில் கீசி, யுசல்லிமு ஒப்படைக்கின்றான், லஹு அவனிடம், வலது சிறுவன், அசியா திங்ஸுகளை, ஃபில் கீசி கீசிலே உள்ள திங்ஸுகளை அந்த கடைக்காரனுடைய பையன் அந்த கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்கின்றான். எதுஃபோ மாலிக் கீமத்தஹா, ஒப்படைக்கின்றான், எதுஃபோன்னு ஒப்படைக்கின்றான், மாலிக்கு ஜாமான் வாங்க வந்த பையன் மாலிக் ஒப்படைக்கின்றான். கீமத்தஹா, அதனுடைய விலையை ஒப்படைக்கின்றான், அந்த வாங்கின நோட்டு பேனா பென்சிலுடைய விலையை ஒப்படைக்கின்றான். யஹுருஜு, மேலும் புறப்படுகின்றான். சாஹிபுல் மகள் சொல்கிறார், யா மாலிக், மாலிக்கே தால், இங்கே வா. ஹாதிஹி லௌஹத்து, இந்த பலகை, லௌஹத்துன் ஜமீலத்துன், அழகிய அந்த பலகையை, தகுத்தவி சூழ்ந்திருக்கிறது, ஆயாத்த ஆயத்துகளை, வல் அஹாதீஸ அஹாதீஸுகளை சூழ்ந்திருக்கிறது. அதாவது இந்த பலகையில் அப்போ தகுவி சூழ்ந்திருக்கிறது, ஆயத்துகள், அஹாதீஸு ஹதீஸுகள் இந்த பலகையில் இருக்கிறது. ஹிய ஹதியத்துன் லக்க, இது உனக்கு வந்து கிஃப்ட்டு. அப்போ தகுவியுடைய ஃபாயில் தான், தகுவி சூழ்ந்திருக்கிறது, ஆயத்து சூழ்ந்திருக்கிறது, ஹதீஸ்கள் சூழ்ந்திருக்கிறது. அப்போ அந்த பலகையில் குரான் ஆயத்து ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த பலகையை வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இது வந்து ஹதியானா உனக்கு கிஃப்ட்டு, லக்க உனக்கு அது வந்து கிஃப்ட்டு அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. லௌகத்துன்னா பலகை, ஜமீலத்துன்னா அழகானது. அப்போ பலகைன்னா என்ன, ஒரு சின்ன ஸ்லேடு மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டையாக கூட இருக்கலாம். கைக்கு ஆயத்துக்கு விஷயம் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, அட்டை சின்ன வீட்டுங்களாம் வச்சு தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். மாலிக் சொல்கிறான், சுக்ரன், நன்றி. எக்ரோ, ஓதுகிறான். மா இந்தக்கும் என்ஃபது வமா இந்தல்லாஹி பாக்கின், மா இந்தக்கும் உங்களிடம் இருக்கின்ற ஒன்று, என்ஃபது அது தீர்ந்துவிடும், அழிந்துவிடும், வமா இந்தல்லாஹி அல்லாவிடம் இருக்கின்ற ஒன்று, பாக்கின் மிச்சம் இருக்கும் அப்படிங்கிற ஆயத்தை அவன் ஓதுறான். அப்போ அந்த ஹதீஸ் இந்த குரான் ஆயத்து அந்த பலகையில் இருக்கும் போல் இருக்குது. சூரத்து நகுல் அந்த ஆயத்து வருது. முஸ்லீம் ஆயிரம் மண் ஒருவனாக இருக்கும். சலிமர் முஸ்லீமுன, முஸ்லீம்களை சலாமத் பெற வைக்கின்றானே அந்த ஒருவனாக இருக்கும். மின் லிசானிகி, அவனுடைய நாவின் மூலமும், வயதிகி அவனுடைய கையின் மூலமும் மற்ற முஸ்லீமை சலாமத் பெற வைக்கின்றானே அப்படிப்பட்டவனாக இருக்கும். அப்போ மற்ற முஸ்லீம்களுக்கு தொந்தரவு தராதவன், நாக்காலேயோ கையாலேயோ தொந்தரவு தராதவன் தான் உண்மையான முஸ்லீம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸு. அந்த அவனுக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த பலகையில் இது எழுதியிருக்குது. ரவாவு சைகான்னா இமாம் புகாரியும் இமாம் முஸ்லீமும் முத்தஃபுக் அலைஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சைகானின்னு சொல்லியிருக்கிறார். தம்ரின் பயிற்சிகள். அஜிப் அனி அசிலத்தில் ஆத்தியா, பின்வரும் கேள்விக்கு பதிலளி. மா அசியா ஓ அல்லத்தி இஸ்தராஹா மாலிக் வாங்கின பொருட்கள் என்னென்ன? அசியான திங்ஸ், அல்லத்தினா எத்தகைய, இஸ்தரா வாங்கினானே அதை அந்த திங்ஸு, ஹாவுடைய மாரி திங்ஸு. மாலிக் என்னென்ன வாங்கினா அப்படின்னு அர்த்தம். ஐன எதிர்சுல் மாலிக் எங்கே படிக்கிறான்? மாதா ஹவுத்துல் லௌஹா, மாதா என்ன இருக்கிறது? ஹவுத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். லௌகத்து பலகையில்,
2 இஸ்மா இறுதி இம்மா இருந்தால் மாரிஃபத்து மாரிஃபாவாக இருக்கும், இல்லாட்டி நக்கிரா. இம்மா இருந்தால் நக்கிராவாக இருக்கும். அது மாரிஃபத்து மாரிஃபாவாகிறது. மா தல்ல மா ஒன்றாக இருக்கும், தல்ல அறிவித்தது. அலா முஅய்யினின் குறிப்பிடப்பட்டதின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். குறிப்பிடப்பட்ட ஒன்றின் மீது அறிவித்தது நக்கிரா மாரிஃபா. முகமதின் முகமது என்பதை போல அந்த ஹாதா கிதாபு அல் முதர்ரிஸ் அல் ஜாமியா, அதுபோல் குறிப்பிடப்பட்ட ஒன்றின் மீது அறிவித்தது மாரிஃபா. நக்கிரா நக்கிராவாகிறது. மா ஒன்றாக இருக்கும், தல்ல அறிவித்தது அல்ல கைரி மையனின் குறிப்பிடப்படாததின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். ரஜுலின் ஏதோ மனிதன், ஏதோ ஒரு மனுஷன். கித்தாபு ஏதோ ஒரு கித்தாபு. ஜாமியா யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி. அப்போ குறிப்பிடப்படாததின் மீது அறிவித்தது நக்கிரா, குறிப்பிடப்பட்டதின் மீது அறிவித்தது மாரிஃபா. அன்தனா நீ, அப்போ தெரிய போய் தான் நீன்னு சொல்கிறான். ஹாதா தெரிய போய் தான் இதுன்னு சொல்கிறான். கித்தாபுல் முதர்ரிசி ஆசிரியருடைய கித்தாபு. அப்போ வெறும் கித்தாபுனா நக்கிரா மாறிடும். இப்போ ஆசிரியருடைய கித்தாபு அப்படிங்கிறப்ப இது மாரிஃபா அறியப்பட்டதாயிரும். வல் ஜாமியா வெறும் ஜாமியான்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி. அல் ஜாமியாங்கிறப்ப அந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு ஆயிரும். அப்போ குறிப்பிடப்பட்டது மாரிஃபா, குறிப்பிடப்படாதது நக்கிரா. அக்ஸாவுல் மாரிஃபா மாரிஃபாவுடைய வகைகள். மாரிஃபு சபோத் அக்ஸாமின் மாரிஃபாக்கள் 7 வகைப்படும். வகை அதுவாகிறது. சபோத்தின 7 அக்ஸாமின் வகைகள். மாரிஃப்னு மாரிஃபாக்கள் 7 வகைப்படும். 1வது லமீரு மிஸ்லான லமீரு, 1வது லமீர் அதே போல் அனவை போல். அந்த ஹுவ வத்தா ஓ மின் கத்தபத் கத்தபத்தில் உள்ள கத்தப்தில் உள்ள தா. வல் வாவு மின் எக்துபூனில் உள்ள வாவு. இதெல்லாம் மாரிஃபாவான லமீர். ஆனால் நான் அப்போ அது தெரியுது. நான்னா அப்போ நான் மாதிரி அறியப்பட்டது. அந்த நீனால் அறியப்பட்டது. ஹுவ அவனால் அறியப்பட்டது தான். அப்போ தெரிய போய் தான் அவன் சொல்கிறான். இல்லாட்டி இந்த பேனை உடைச்சது யார், அப்போ அவன். அப்போ தெரிய போய் தான் அவன் சொல்கிறான். தெரியலாட்டி அந்த அவன்கிற பதில் வராது. அடுத்து தாவு மின கத்தப்த நீ எழுதினாய். அப்போ இந்த த லமீர், அது மாரிஃபா. வாவு மினல் எக்துபூன அவர்கள், இந்த வாவோட அர்த்தம் அவர்கள். அப்போ இந்த வாவு மாரிஃபா. 2வது அலம் எல்லாம் மாரிஃபா. அலம்னா பேர். மிஸ்ரு உதாரணமாக அஹ்மது, ஹிந்து, மக்கா. அப்போ இந்த இது தெரிய போய் தான் அஹ்மது, ஹிந்து, மக்கா. மக்கானா ஏன் மக்கா மாரிஃபான, மக்கானால அந்த அர்த்தத்தை தான் குறிக்கும். அப்போ இதனால் இதெல்லாம் மாரிஃபா. பேரெல்லாம் மாரிஃபாவை சாரும். வல் இஸ்மு இசாராக்கள் ஆகிறது. மிஸ்ல உதாரணமாக இஸ்மு இசாராக்கள் எல்லாம் மாரிஃபா. ஹாதா, தாலிக்க, ஹாதிஹி, தில்க, ஹாவுலாயி. மாரிஃபானா அறியப்பட்டதா. இப்போ ஹாதானா இது. அப்போ இதுன்னு சொன்னாலே அதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன இருக்குது? தாலிக்கனா அது, அதே போல் தான். ஹாதிகினா ஹாதாவுடைய பெண்பால். இது தில்க அது. ஹாவுலாயிங்கிறது அவர்கள், இல்லாட்டி அவைகள். அப்போ தெரிய போய் தான் அது அவைகள்லாம் பயன்படுத்துவான். அப்போ நான் இது எல்லாமே மாரிஃபாவை தான் சாரும். இஸ்மு இசாராக்கள் எல்லாம் சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியவை எல்லாம் மாரிஃபாவை தான் சாரும். ஓகேவா? அப்போ ஹாதா, தாலிக்க, ஹாதிகெலாம் சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. இஸ்மு மௌசூலான இஸ்மு எல்லாமே மாரிஃபாவை தான் சாரும். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு அதை விளக்கறதுக்கு தான் இந்த வார்த்தைலாம் பயன்படுத்துவான். அல்லதீனா, அல்லத்தானி அப்படின்னு பயன்படுத்துவான். அப்போ விளக்க போகிறோம்னாலே, அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம்னாலே அது மாரிஃபா மாறிடும். அல்லதி, அல்லதீன, அல்லத்தி, அல்லாத்தி, வமா, வமன் மௌசூலத்தைனி. மாவு மண்ணும் இந்த 2 மௌசூலத்தையும் மாரிஃபா சேர்ந்தது. அல் முஹல்லா அல்லு சேர்ந்தது. முஹல்லானா அலங்கரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ என்ன, அல்லு சேர்ந்த வார்த்தைகள் எல்லாம் மாரிஃபா. அல் கிதாபு அந்த புத்தகம், அர் ரஜுலு அந்த மனிதன். அப்போ வெறும் கித்தாபு அப்படின்னா மாதிரி நக்கீராவாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு கித்தாப் அப்படின்னு ஆயிரும். அல் கித்தாபு அந்த கித்தாப் அப்படிங்கிறப்ப அது அறியப்பட்டதாகிடுது. அதனால் மாரிஃபாவாக மாறிடுது. அலிஃப்லாம் சேர்ந்த எல்லா இஸ்மும் மாரிஃபா. முலாஃபு இலல் மாரிஃபத்தி மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃபு.
மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப்கள் எல்லாமே வந்து மாரிஃபா தான். கித்தாபுஹு வெறும் கித்தாபுன்னு சொன்னால் நக்கிரா, ஏதோ ஒரு கித்தாப் ஆயிரும். அப்போ மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப் மாரிஃபா இப்போ இங்கே சொன்ன அன அந்த ஹுவ இதெல்லாம் ஹிந்து அல்லதி இதெல்லாம் மாரிஃபா. இந்த மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃபும் வந்து மாரிஃபா மாறிடும். இப்போ கித்தாபுங்கிறது முலாஃப். ஹூ அவனுடைய கித்தாபு. ஹூ வந்து மாரிஃபா. இந்த ஹுவ வந்து இருக்குல்ல, அந்த ஹுவ தேர்ட் பர்சனாக மாறுறப்போ ஹூ அப்படின்னு மாறிடும். அப்போ அவனுடைய கித்தாபு. அப்போ இதனால் இது வந்து மாரிஃபா. இப்போ கித்தாபு ஹாமிதின் ஹாமிது வந்து மாரிஃபா. கித்தாபுனா முலாஃபு. இந்த முலாஃப் வந்து இந்த கித்தாபுங்கிற நக்கீராவாக இருந்தாலும் மாரிஃபா என்பான் இணைக்கப்பட்டதுனால இந்த கித்தாபுங்கிறது மாரிஃபாவை மாறிடுது. அப்போ ஹாமிதுங்கிறது மாரிஃபா தானே. மாரிஃபாவின் பக்கம் கித்தாபு முலாஃபு, ஹாமிது முலாஃபிலே. அப்போ மாரிஃபாவா ஹாமிதுங்கிறது பேரெல்லாம் மாரிஃபா தானே. இப்போ மாரிஃபாவின் பணக்கு இணைக்கப்பட்ட முலாஃப் எல்லாம் மாரிஃபா. இப்போ கித்தாபு ஹாதா இந்த கித்தாபு ஹாதா இந்த கித்தாபுன்னு நக்கீரா, ஹாதா இந்த கித்தாபு அப்படிங்கிறப்ப அப்போ வந்து மாரிஃபாவை மாறிடுது. இப்போ கித்தாபுல்லதி கித்தாப் ஆயிடுது. அல்லது எந்த கித்தாப் என்றால் அப்போ மவுசூல் மவுசூல் எல்லாம் மாரிஃபான் படித்தோமா. அப்போ கித்தாபு முலாஃபு அல்லது முலாஃபிலேயே அப்போ மவுசூல். அப்போ இது மாரிஃபா. இது அல்லதுங்கிறது மாரிஃபா இணைக்கப்பட்ட நக்கிரா முலாஃபு வந்து மாரிஃபா. ஹரஜ கித்தாபுல்லதி எந்த கித்தாப் என்றால் ஹரஜ வெளியேறியது, மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து, கபிலகளில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வகுப்பறையிலிருந்து வெளியேறுது அந்த கித்தாபு. அப்போ அல்லது சேர்ந்துருக்கிறதுனால இந்த கித்தாபுங்கிறது மாரிஃபா. இப்போ கித்தாபுல் முதர்ரிஸ் ஆசிரியருடைய கித்தாபு. அப்போ கித்தாபு முலாஃபு முலாஃபிலேயே அல் முதர்ரிஸுங்கிறது வந்து மாரிஃபாவாக இருக்குது. மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃபும் மாரிஃபா தான். அடுத்து அம்மல் முலாஃபு இல்லை நக்கிரத்தி நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப் நக்கிரத்துன் நக்கிராவாக இருக்கும். மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃபு மாரிஃபாவாக இருக்கும். நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃபு அது வந்து நக்கிராவாக இருக்கும். இப்போ பாருங்கள், கித்தாபுன்னு நக்கிராவாக தான் இருக்குது, ஏதோ ஒரு கித்தாபு. தாலிபுன்னு நக்கிராவாக தான் இருக்குது, அப்போ ஏதோ ஒரு மாணவன். அப்போ கித்தாபு தாலிபின் மாணவனுடைய கித்தாப். அப்போ இது நக்கிரா இது நக்கிரா. அப்போ அதனால் இது நக்கிரா தான். அப்போ இந்த முலாஃப் வந்து நக்கிராவாக தான் இருக்கும், மாரிஃபாவாக மாறாது. பைத்துல் முதர்ரிசின் பைத்து முதர்ரிசின் அப்போ ஆசிரியருடைய வீடு. எந்த ஆசிரியர் என்னன்ட்டு இல்லை. அப்போ இதுவும் நக்கிரா, ரெண்டுமே நக்கிராவாக இருக்கிறதுனால இந்த முலாஃப் நக்கிரா. நக்கிரத்து மக்சூதத்து பி நிதாவை கொண்டு நாடப்பட்ட நக்கிரா மாரிஃபாவாக இருக்கும். நிதாவை கொண்டு நாடப்பட்ட நக்கிரா மாரிஃபாவாக இருக்கும். அப்போ ரஜுலுங்கிறது நக்கிரா, யாங்கிறது இது அர்ஃபு நிதா கூப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற எழுத்து. அப்போ இங்கே நக்கிராவாக இருந்தாலும் அப்போ யா சேர்றதுனால இது வந்து ரஜுலுங்கிறது மாரிஃபாவாக மாறிடுது. யா சைஹு பெரியவரே. அப்போ சைஹு நக்கிராவாக தான் இருக்குது, ஆனால் யா சேர்ந்ததுனால இப்போ மாரிஃபா மாறுது. ஏன் மாரிஃபா மாறுது? சைகு அப்படின்னா ஏதோ ஒரு கிழமை அப்படின்னு அர்த்தம். இப்போ யா சைனுக்கிறப்ப தெரிய போய் தானே கூப்பிட்றான், அப்போ அறியப்பட்டதாக மாறிடுது இல்லை. அப்போ அதனால் அது வந்து மாரிஃபா மாறுது. இதா நாதைத்து நான் அழைத்தால் ரஜுலன் ஒரு மனிதனை, சைகன் நைனி குறிப்பிடப்பட்ட ஒரு கிழவனை, ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஆளை. அப்போ நான் அழைத்தால் இதான் நாதைத்து நான் அழைத்தால் ரஜுலன் ஒரு மனிதனை அல்லது ஒரு
ஒரு ஆளை அழைத்தால் மையினத்தின் குறிப்பிடப்பட்ட இந்த ரஜுலையும் தெரிஞ்சு இந்த சைகையும் தெரிஞ்சு அழைச்சா அப்போ இந்த ரஜுலுங்கிற நக்கீராவாக இருந்தாலும் அது மாரிஃபாவாக மாறிடும். இந்த யானுக்கு யா சேர்றதுனால அதான் சொல்கிறாங்க நக்கீரத்து மக்சூதத்து பி நிதாவை கொண்டு நாடப்பட்ட நக்கீரா. இன்னொன்று இருக்குது, பொதுவாகவே புலம்புவோம் மக்களே அப்படின்னு யாரையும் சொல்லாமல் நம்மளாக சொல்கிறது மனிதனே அப்படிங்கிறோம். சும்மா நம்மளாக கவிதை எழுதுகிறப்ப பயன்படுத்துறது. இப்போ யாருமே நாடலை, பொதுவாக மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இடத்துல வந்து அந்த ரஜுலுங்கிறது வந்து நக்கீராவாக தான் இருக்கும். ஏன்னா யாரையும் கூப்பிட்றோம், ஆனால் தெரிஞ்சு கூப்பிட்றப்ப அவனை தான் தெரிஞ்சு, அதான் சொல்கிறான் மக்சூதுன்னா ஒரு ஆளை தெரிஞ்சே கூப்பிட்றது. தெரிஞ்சு அவனை தான் கூப்பிட்றேன், தெரிஞ்சு அவனை கூப்பிட்டா அப்போ தான் வந்து ரஜுலுங்கிறது வந்து மாரிஃபா மாறும். இல்லாட்டி தெரியாமல் குத்துமதிப்பாக இருக்க ஒரு மனிதர்களே மனிதனே அப்படின்னா அப்போ அது வந்து நக்கீராவாக தான் இருக்கும்.